ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தனால தான் நான் கொஞ்சம் நாளாக வீடியோ போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜ் பிரியாணி பாருங்கள். இது நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்டு இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்க்ரீடியண்ட்டை நான் பார்த்திங்கன்னா புதினாவும் போடாமல் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் தெரில, நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இது எப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கோங்க, சும்மா வாசனைக்காக. இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி அரிசிலாம் வாங்காமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் 2 உள்ளே போட்டுக்கோங்க, பிரியாணி இலை. அதுக்கப்புறம் அது லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நேராக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா கண்ணாடி பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் தக்காளியும். அப்புறம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி, அவ்வளோதான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அது போட்டுட்டு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இது நல்லா வதங்கி அந்த ஜூஸ் வெளியே வர்றதுக்காக நான் இப்போவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. இதே மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெளியே பிரியாணி அரிசியும் வாங்க தேவையில்லை, புதினா எதுவுமே வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியாச்சு. அதையும் லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு அப்படியே வேகட்டும். நம்ம தண்ணிலாம் விட வேண்டாம். இந்த தக்காளியில் உள்ள ஜூஸு, எண்ணெய் இதுலேயே கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், அது கூடயே நான் இது பார்த்திங்கன்னா காஞ்ச பட்டாணி, அதனால் நான் 1 டே பிஃபோர் நான் ஊற வச்சுட்டு இதை ஒரு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். நான் எப்போவுமே நல்லா வாசனை தூக்கி கொடுக்கறதுக்காக ஏலக்காய் தாளிக்கும் போது போடுவேன். பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நான் காய்கறிகளோடு ஆட் பண்ணிப்பேன். நான் இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சோம்பு அது நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுருப்பேன், அது ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் மஞ்சள் 1/4 ஸ்பூன். இவ்வளவும் போட்டிருக்கேன். போட்டு அதையும் 2 வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை நான் ஒரு 1/2 hour பிஃபோரே நான் இப்போ இந்த பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அரிசியை கழுவி ஊற வச்சுருவேன். ஸோ கரெக்டாக இருக்கும் 1/2 hour ஊறுறதுக்கு. ஸோ 1/2 hour ஊறி இருக்குது. அது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சேர்க்கலாம். நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து அதில் இருக்க தண்ணியெலாம் கூட வெளியே வந்துடுச்சு. நம்ம இப்போ அரிசி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நார்மல் அரிசின்றனால ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணி அது கொதிக்கட்டும். அதுக்காக தான் நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். கொதித்து வந்தோடனே நம்ம அரிசியை ஆட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே வேணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் போதும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பேச்சுலர் பசங்களுக்கு இந்த இந்த டிஷ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன் நான் கட் பண்ணி. நல்லா தண்ணியும் கொதிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான டைம் நம்ம அரிசி ஆட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் லெமன்லாம் கூட புழிஞ்சு விடுவாங்க அரிசி வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக. ஆனால் நமக்கு வந்து நார்மல் அரிசிக்கு அது எதுவுமே பண்ண தேவையில்ல. பிரியாணி அரிசிக்கு ஏன் பண்ணுறாங்கன்னா அது கிட்டத்தட்ட பச்சரிசி மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரம் குழஞ்சிடும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. நம்ம இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. அரிசி மட்டும் வாஷ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய பிரியாணி எதுலேயுமே நான் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து ஒரு 3 விசில் வரட்டும். நான் 3 விசில் விட்டுருவேன். இது பிரியாணி அரிசியாக இருந்ததுன்னா 2 விசில் போதும். இதுக்கு வந்து நம்மளுக்கு 3 விசில் வேணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அது எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கும். உங்களுக்கு சேம் இதே மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி டேஸ்ட் வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, விசில் வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ப்ரெஷர் இறங்கின உடனே நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கா? தேங்க்யூ.